வணக்கம். சூரியனை தொடுறளவுக்கு பிரம்மாண்டமான சோழப் பேரரசின் படையெடுப்புகள் ஆரம்பிச்சு, இன்னைக்கு நம்ம ஊர் கடலோர மீனவர்களோட அன்றாட போராட்டங்கள் வரைக்கும், தமிழ் கதை சொல்லல் எப்படி மாறி வந்திருக்கு, அத பத்தி தான் இந்த அலசல்ல நாம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சூரிய குலத்திலிருந்து வந்ததா சொல்லப்படுற மன்னர்கள பத்தி பிரம்மாண்டமான காவியங்கள் எழுதின ஒரு சமூகம் எப்படி வறுமையில வாழ்ற கட்டுமர மீனவர்களோட எளிய கதைகளை எழுத தொடங்குச்சு? அந்த பழங்கால பேரரசுகளையும் நவீன வட்டார கதைகளையும் இணைக்கிற அந்த புள்ளி எதுவா இருக்கும்? இத புரிஞ்சுக்க முதல்ல மாபெரும் சோழ பேரரசு, அவங்களோட தோற்றம், அவங்க விட்டுட்டு போன தடங்கள் பத்தி பார்ப்போம். அப்புறம் தமிழ் நாவல்கள் எப்படி பிறந்தது, அது எப்படி பல கிளைகளா பிரிஞ்சதுன்னு பார்த்துட்டு, கடைசியா தேடல் அப்படிங்கிற ஒரு மனச உருக்குற கடலோர கதைய வச்சு இந்த மாற்றத்தை நாம முழுசா உணர்வோம். பகுதி 1. மாபெரும் சோழ பேரரசு, தென்னிந்தியாவின் மாஸ்டர்ஸ். 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சவுத் இந்தியாவையே தன் முழு கட்டுப்பாட்டுல வச்சிருந்த அந்த திராவிட தமிழ் பேரரசோட பவரை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவங்களோட வரலாற்றை முக்கியமா 4 காலகட்டங்களா பிரிக்கலாம். கிபி 100கள்ல தொடங்குற ஆரம்பகால சோழர்களை பத்தி தொன்மையான சங்க இலக்கியங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் களப்பிரர்கள் காலம், அதை தொடர்ந்து 848ல விஜயாலயன் காலத்துல இடைக்கால சோழர்கள், அப்புறம் 1070ல குலோத்துங்கன் ஆரம்பிச்சு வச்ச பிற்கால சோழர்கள் அப்படின்னு இந்த வரலாறு ரொம்ப நீளமா போகுது. இவங்களோட ராணுவ பலம், பொருளாதாரம் இதெல்லாம் கேட்டிங்கன்னா நிஜமாவே பிரமிச்சு போயிடுவீங்க. வடக்கே கங்கை நதி வரைக்கும், தெற்கே இலங்கை, மாலத்தீவுகள், ஏன் கிழக்கே மலாய் தீபகற்பம் வரைக்கும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனோட கடற்படைகள் சும்மா கெத்த ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. நம்ம இலக்கியங்கள் இவங்கள பல நூற்றாண்டுகளா ஏன் கொண்டாடுதுங்கிறதுக்கு இந்த மாபெரும் வெற்றிகள் தான் காரணம். பகுதி 2. சோழர்களின் தோற்றமும் பாரம்பரியமும், தொன்மங்களும் கற்களும். சரி, இவ்வளோ பிரம்மாண்டமான காவியங்களை உருவாக்கின அந்த சமூகத்தோட பண்பாட்டு வேர்கள் எங்கிருந்து வந்திருக்கு, அத பாப்போம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சமஸ்கிருதத்துல கோல அப்படின்னா கருப்பு அல்லது இருண்ட அப்படின்னு அர்த்தம். ஆரியர்களுக்கு முந்தைய தென்னிந்தியாவோட கருப்பு நிற மக்கள் என்பதை குறிக்கத்தான் சோழ அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம்னு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது? இவங்க நேரா சூரிய குலத்திலிருந்து வந்தவங்கன்னு சொல்லுது. செம்ம கான்ட்ராஸ்டா இருக்குல்ல? இந்த மன்னர்கள் நம்ம சமூகத்தை எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். பிரம்மாண்டமான கற்கோயில்களை கட்டினாங்க, ஆனா அத வெறும் சாமி கும்பிடுற இடமா மட்டும் பார்க்கல, பெரிய பொருளாதார நிர்வாக மையங்களாவே அதை மாத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியங்களுக்கு அவங்க கொடுத்த அந்த பிரம்மாண்டமான சப்போர்ட் தான் அவங்களோட நிரந்தரமான அடையாளமா இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது. பகுதி 3. தமிழ் நாவல்களின் பிறப்பு, கதை சொல்லலில் ஒரு புதிய சகாப்தம். இப்போ கற்கள்ல செதுக்கப்பட்ட அரசர்களோட கதைகள்லிருந்து 18-19ஆம் நூற்றாண்டுகள்ல சாதாரண மக்களின் உரைநடை இலக்கியத்துக்கு தமிழ் சமூகம் எப்படி மாறுச்சுன்னு பாப்போம். ஐரோப்பியர்கள் வந்தபோதான் நமக்கு இந்த நாவல் அப்படிங்கிற வடிவமே அறிமுகமாச்சு. இங்கிலீஷ்ல நாவல் அப்படின்னா புதுமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அதுதான் தமிழ்ல ரொம்ப அழகா புதினம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சமூக கட்டமைப்புகள் மாற தொடங்கின அந்த நேரத்துல சாதாரண மக்களோட வாழ்க்கைய பதிவு செய்யறதுக்கு இது ஒரு சூப்பரான சுதந்திரமான கருவியா மாறுச்சு. இந்த திருப்பம் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? 1876ல மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதின பிரதாப முதலியார் சரித்திரம்னா முதல் தமிழ் நாவல். அதுக்கப்புறம் மாதவியாவோட பத்மாவதி சரித்திரம், ராஜமையரோட கமலாம்பாள் சரித்திரம் எல்லாம் வெளியாச்சு. அது வரைக்கும் பெரிய பெரிய இலக்கண விதிகளுக்குள்ளே சுழந்துகிட்டு இருந்த இலக்கியம் முதல் முறையா உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண மனுஷங்களோட கதைகளை பேச தொடங்குனது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி தாங்க. பகுதி 4. நவீன தமிழ் புனைவுகளின் வகைப்பாடு. ஒரு மரம் வளரும்போது எப்படி பல கிளைகளா பிரியுமோ அதே மாதிரிதான் இந்த புதுமையான நாவல் வடிவமோ மனுஷ வாழ்க்கையோட பல பரிமாணங்களை காட்ட ஆரம்பிச்சுது. கண்டென்ட் அடிப்படையில தமிழ் நாவல்களை நம்ம 5 முக்கிய கிளைகளா பிரிக்கலாம். பொன்னியின் செல்வன் மாதிரி வரலாற்று நாவல்கள், நிஜ உலக பிரச்சனைகளை பேசுற சமூக நாவல்கள், அப்புறம் ஆழமான உறவு சிக்கல்களை அலசுற உளவியல் நாவல்கள், இது போக துப்பறியும் நாவல்கள், அறிவியல் நாவல்கள்னா அது பாட்டுக்கு விரிவடைஞ்சது. பழைய வரலாற்று மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த இலக்கியம் இப்போ சமுதாயத்துல இருக்கிற தப்புகளெல்லாம் தைரியமா கேள்வி கேட்கிற ஒரு பவர்ஃபுல் தளமா மாறிடுச்சு. இந்த வளர்ச்சியில வட்டார நாவல்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியால வாழ்ற மக்களோட ஸ்பெஷலான பேச்சு வழக்கு, அவங்க கல்ச்சர், அவங்க தினம் ஃபேஸ் பண்ற கஷ்டங்கள், இதையெல்லாம் எந்த சினிமாட்டிக் பில்டப்பும் இல்லாம அப்படியே அப்பட்டமா காட்டுறது தான் இந்த வட்டார நாவல்களோட ஸ்பெஷாலிட்டி. சாதாரண எளிய மக்களோட குரலை இது ரொம்ப சத்தமா பேச ஆரம்பிச்சது. பகுதி 5. தேடல்,
ஒரு கடலோர போராட்டத்தின் கதை. சரி, இப்போ நாம ஜூம் இன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வட்டார நாவல்ல எக்ஸாம்பிளா வச்சு ஆழமா பார்க்க போறோம். பொன்னியிலன் எழுதின தேடல் நாவல் தாங்க அதுக்கு பெஸ்ட் உதாரணம். இந்த அகாடமிக் ஆய்வாளர்கள் சொல்ற மாதிரி தேடல் மாதிரியான நாவல்கள் முழுக்க முழுக்க நெய்தல் நில மக்களோட, அதாவது நம்ம கடலோர மக்களோட வறுமையையும் சமூக பிரச்சனைகளையும் ரொம்ப டார்க்கா காட்டுது. தொல்காப்பிய காலத்துல இருந்தே நெய்தல் நிலம் அப்படின்னாலே அது இரங்கலும் ஒருவித சோகமும் நிறைஞ்ச இடமா தான் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த துயரத்தோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் தான் இந்த நாவல். இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கவனிங்க. பழங்காலத்து சோழ மன்னர்களோட மாபெரும் படையெடுப்புகளுக்கும் இன்னைக்கு கன்னியாகுமரி கடலோரத்துல நடக்கிற இந்த உள்ளூர் மோதலுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே மலைக்க வைக்குது. ஒரு பக்கம் மிஷின் வச்ச பெரிய படகுகளை வச்சுக்கிட்டு உழைக்கிறவங்கள சுரண்ட முதலாளிகள், இன்னொரு பக்கம் வெறும் கட்டுமரத்தை மட்டும் நம்பி கடலோடையும் இந்த ஏறுமாறான பொருளாதார அமைப்போடையும் தினமும் போராடுற ஏழை மீனவர்கள். இது ஒரு மாடர்ன் காலத்து யுத்தம்னே சொல்லலாம். தேடல் கதையில இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு மனுஷங்களோட உறவுகளை எப்படியெல்லாம் சிதைக்குதுன்றத ரொம்ப வலியோட சொல்லியிருப்பாங்க. ரூபன் ஒரு இளைஞன் தான் காதலிச்சு கர்ப்பமாக்கின சில்விய நடுத்தெருவுல விட்டுட்டு வெறும் பணத்துக்காக ஒரு பெரிய படகு முதலாளியோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான். இன்னொரு பக்கம் சில்விய ஒன் சைடா லவ் பண்ற தாசன் மூலமா கட்டுமர மீனவர்கள் எல்லாம் எப்படி தங்களுக்கு நடக்கிற சுரண்டலுக்கு எதிரா ஒன்னு சேர்ந்து ஒரு யூனியன் ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட யதார்த்தமான கோர். இந்த நாவல்ல வர்ற ஒரு லைன் மொத்த பிரச்சனையையும் அப்படியே அப்பட்டமா சொல்லுது. வறுமைதான் முக்கிய காரணம். முதலாளித்துவத்தோட சுரண்டலும் மீனவர்கள் கிட்ட இருக்கிற சிக்கனமின்மையும் சேர்ந்து ஒரு முடிவில்லாத போராட்டச் சூழலை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல வேற நாட்டு மன்னர்கள் எதிரிகளா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பொருளாதார சுரண்டல் தான் இந்த எளிய மக்களோட மிகப்பெரிய எதிரியா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஃபைனலா ஒரு முக்கியமான கேள்வியோட நாம இதை முடிச்சுக்கலாம். ஒருவேளை பண்டைய கால சங்க இலக்கியங்கள் எல்லாம் வலிமை மிக்க சோழ மன்னர்களோட வரலாற்று பாதுகாத்து வச்சிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நாம படிக்கிற இந்த வட்டார நாவல்கள் சாதாரண அடித்தட்டு மக்களோட, அவங்க சிந்தின கண்ணீரோட, அவங்க போராட்டங்களோட உண்மையான வரலாற்று ஆவணங்கள் இல்லையா? யோசிச்சு பாருங்க. வரலாறு அப்படிங்கிறது எதை பதிவு செய்றோம், யார் பதிவு செய்றாங்க அப்படிங்கிற இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்கான பதில கண்டுபிடிங்க. இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோடு மீண்டும் சந்திப்போம்.